ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். இந்த மாவு எடுக்கிறேன் பாருங்க, தோசை ஊத்த. நைட்டுக்கு தோசையா? லெமன் சாதம் நிறைய இருக்கா? கொஞ்சம் இருக்கு, ஒரு ஆளுக்கு போதும். போதும், இந்த மாவு கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். நாளைக்கு எடுத்துக்கலாமா? கொண்டு இன்னைக்கு டே எப்படி போச்சு வலிக்கணுமா? டே பரவாயில்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஈவினிங் கொஞ்சம் நல்லா முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஈவினிங் என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றேன். எல்லா செடிக்கும் மாங்கன்று வீட்டுக்கெலாம் தண்ணி ஊற்றினேன். வாழைக்கு தண்ணி ஊற்றிட்டு போர் தண்ணியை த்ரூவாக வரதை பிடிச்சிட்டு வந்துருச்சேன். அதை 2 குடம் பிடிச்சி வந்துருச்சேன். அதை சுட வச்சு பிடிச்சிக்கலாம், நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் இன்னும் தண்ணி வரலையா? தண்ணி வரல இன்னும். பேரூராட்சிக்கு போன் பண்ணால் அவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவன் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தோசை திருப்பி. அப்புறம் என்ன ஒர்க்கு பார்த்தீங்க? தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் விளக்கேற்றிட்டு வந்தேன். சேகர் கொண்டாட்டி ஃபோன் பண்ணா. அப்புறம் அவள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் படுத்துருந்தேன். செல்லை பார்த்துட்டு நீ வந்துட்ட. அப்புறம் வந்து சந்தைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மண்டேவா? ஆமாம், மண்டே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது உங்களுக்கு? ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது ஒன்றும் கஷ்டமாகலாம் இல்லை, பழகிடுச்சு. இது கேஸ் அடுப்பு நம்ம திட்டு வைக்கிறது, இது உள்ள திரிச்சு விடுற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் பாரு, இது கால்கள்ல இடிக்குது போனோம்னா. ஒன்றும் சௌரியமா பண்ணிக்கல, ஏதோ வீடு கட்டிங்க அவ்வளோதான். பார்த்தது ஒன்றும் ஒழுங்கா சௌரியமா பார்க்கல ஒன்றும். இது உள்ளுக்கே போகாது இருக்கே நமக்கு சிலிண்டரு. எப்படி அப்புறம் உள்ள திரிச்சு விடுறது? திரிச்சு விட வருமா? திரிச்சு விடலாம், ஆனால் திரும்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம இந்த வெயிலில் வீட்டில் உட்காந்துருக்க முடியுதா? ஃபேனு கடியில் இருந்தால் இருக்கலாம், ஒன்றும் கஷ்டமா இல்லை. ஃபேன் ஸ்லோவாக ஊட்டி வச்சுக்கிட்டே அதிலே உட்காந்துருக்கோம்னா உட்காந்துருக்கோம். ஃபேன் பெஸ்ட்டா மரத்தடி நிழல் பெஸ்ட்டா? மரத்தடி நிழல் தான் பெஸ்ட்டு. ஹீட்டு தெரியாதா? ஹீட்டு தெரியாதா? அப்பா கொசு என்னமோ கடிக்குது. வேற வெயில் நேரத்துக்கு என்ன போட்டு குடிப்பீங்க? வேற வெயில் நேரத்துக்கு நீ ஜூஸ் போட்டு குடிச்சேன், லெமன் ஜூஸ். லெமன் நிறைய கெட்டு போச்சு, வாங்கி வச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்ததா பார்த்து எடுத்து போட்டு குடிச்சேன். நீ கூட லெமன் ஜூஸை கலந்து கொண்டு போகலாம்டா, சீனி போட்டு வாட்டர் கேன்ல. சூப்பரா இருக்கும் குடிக்க. தண்ணி தாகத்துக்கும் கேட்கும், எனர்ஜியாகவும் இருக்கும் கொஞ்சம். ஆனா அங்கேயும் உனக்கு வேர்க்கலைங்கிறீல்ல? அங்கே எனக்கு வேர்க்கல. அப்புறம் என்ன? இது போகிற வழி நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறதே வேர்த்து ஊற்றிக்க மாட்டேங்குது. அப்போ மழை வந்தால் நல்லா இருக்கு. ஏன் வலிக்கணுமா? ஆனால் மழை வருமா? கோடை மழை வரும், நம்ம திருவிழா போதெல்லாம் வரும். உங்கள் திருவிழா எப்போ வருது? மே 6 தான் பூச்சொரியிடாது. மே 20, 21 முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எப்படியும் மே கடைசியில் முடிஞ்சிடும்.
அப்போ எல்லாம் மழை வருமே, நம்ம திருவிழாக்கு போயிட்டு வந்தப்போ மழை வரும். திராட்சை பழம் ஃப்ரெண்ட்ஸ் 70 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை பழம் இது இந்துப்பு வந்து இது 1/2 கிலோ. நான் எவ்வளோன்னு தெரில. 1/2 கிலோ இந்துப்பு கொட்டி வைக்கணும். அதில் கொத்தவரங்காய், அது எவ்வளோ? கொத்தவரங்காய் இது 20 ரூபா, இது 20 ரூபா. வாழைக்காய், தக்காளி 50 ரூபா, இது 10 ரூபா. நெல்லிக்காய் என்ன, அப்புறம் கேரட்டு 20 ரூபா, இது 20 ரூபா, இது 20 ரூபா. கத்திரிக்காய், சவுச்சவு 10 ரூபா, பச்சை மிளகாய் 20 ரூபா, பீட்ரூட்டு 10 ரூபா. பீட்ரூட் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது? ஆமாம், அது ஒன்று தான் வேணே. அதனால முருங்கைக்காய் 20 ரூபா. முருங்கைக்காய் எத்தனை காய் இருக்குது? 4 காய் இருக்குது, 20 ரூபா. எப்படி இருக்குன்னு தெரியல. ஒன்று இந்த வாடை அடிக்கும். இந்த பழம் 100 ரூபா. செவ்வானம் வெக்கம் வந்தது யாராலே, அது மாதிரியா? எத்தனை பழம் இருக்கு? கம்மியாக தான் இருக்கு. 5-6 பழம் தான் இருக்கு. 6 பழம் தான் இருக்கு. நேற்று 7 பழம் இருக்கு வாங்கிட்டு வந்தது. இது பூண்டு 50 ரூபா. சின்ன வெங்காயம் 50 ரூபா. பெரிய வெங்காயம் வாங்கலை, கிடக்குன்ட்டு வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? செவ்வாழைப்பழம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. நல்லா இருக்கு செவ்வாழைப்பழம். அதனால இப்போ வாங்குறது. அதெல்லாம் செலவுன்னு பார்த்தா உடம்புக்கு வைத்தியம் பார்க்கணும். அதனால வாங்கி சாப்பிடுவோம். செவ்வாழைப்பழம் எதுக்கு சாப்பிட்டா நல்லது? ப்ரெஷருக்கெல்லாம் நல்லது, ஹை ப்ரெஷருக்கெல்லாம் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நரம்புக்கெல்லாம் நல்லது, நரம்பெல்லாம். அதில் என்ன சத்து இருக்கு தெரியல. நரம்புக்கெல்லாம் நல்லதுன்னு போடுறாங்க, யூடியூப்ல தான் போடுறாங்க. அதை பார்த்து தான் வாங்கினேன். அதனால அந்த பழத்தையே வாங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டாலும் வயிறு நிறையிற மாதிரி இருக்குது திருப்தியா. ஆனால் ஒரு பழம் 15 ரூபா வரும் போல. 15 ரூபாய்க்கு கூட தான் வரும். 1 கிலோ 100 ரூபா சொல்கிறேன். அப்போ ஒரு பழம் 15 ரூபா. 15 ரூபா வரும். 6 பழம். சரி போ. வழிக்கு நம்ம தக்காளி இல்லைன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா தக்காளி வாங்கியாச்சு. நாளைக்கு முருங்கை கத்திரிக்காய். சந்தையில் உள்ளே போன உடனே வேலை தக்காளிக்கு போயிருங்க தக்காளி வாங்கிட்டேன். கேரட்டெல்லாம் இது நம்ம இருக்கு. கேரட் இப்படி நறுக்கி வச்சுருக்காங்க. அவங்களே கொண்டாடுறதே கெட்டதுதான் கொண்டாடுறாங்க. இது 20 ரூபாய்க்கு வாங்கினது நம்ம கொஞ்சம் யோசிச்சு வாங்கியிருக்கோம். ஆனால் கேரட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டால் கெடாதுல்ல? ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டால் கெடாது. அதுவும் ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். அதனால கொஞ்சம் காய விட்டு நாளைக்கு எடுத்து வைப்போம். இதில் எந்தெந்த ஜாமான் உப்புல போட்டு கழுவுவீங்க? உப்புல போட்டு கழுவுறது இப்போ எல்லாம் ஒன்றும் கழுவுறது இல்லை, என்னால் முடியல. தக்காளி மட்டும்தான் கழுவுவேன். தக்காளி கேரட்டும் கழுவுவேன். நாளைக்கு முடிஞ்சா கழுவுவேன். மேஜராக எல்லா ஜாமானுமே உப்புல போட்டு கழுவுவேன். ஆமாம், உப்புல போட்டு கழுவுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம சமைக்கையில் கழுவிக்க வேண்டியதேன். சமைக்க எடுக்கிறோம்ல, ஆமாம், அப்போ கழுவிக்க வேண்டியதேன். அப்பயும் கழுவுவேன்னா இப்பயும் கழுவுவேன். நாளைக்கு கொத்தவரங்காயை பச்சடி இட்டுட்டு இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இருக்கும். மாங்காய் எல்லாம் போட்டு வழிக்கு நம்ம இன்றைக்கே பிளான் பண்ணியாச்சா? ஆமாம், இப்போ நறுக்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நறுக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கி வச்சது 5 மணிக்கெலாம் சமைக்கலாம். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நாளைக்கு நறுக்க முடியாது. நறுக்குனா நான் அவ்வளோதான், எனக்கு நரம்புலாம் கலந்து போயிடும். வேலை பார்த்து வச்சா அடுத்து கண்டினியூ இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வேலை அப்படிதான். இப்போ மீட்டிங்னால ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா போய் பேசுறது ஈஸி. அதுமாரி சமைக்கிறதா இருந்தாலும் நறுக்கி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், நறுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம். அந்த காலத்துல நறுக்கிறதுக்கு ஒரு ஆள், அந்த குப்பையை அள்ளுறதுக்கு ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள். பிள்ளைய எத்தனை பிள்ளைங்க இருக்குங்க என்ன ஒரு வீட்டில். நறுக்கிட்டு அருகாமல தான் எங்கிட்ட எடுத்துக்கிட்டு வருவாங்க. அது பிள்ளைங்க அது குப்பைத்தாரம் முளைக்காரம் கொண்டுட்டு வந்துடும் ஒரு வீட்டில். அது அள்ளுறதுக்கு. ஆமாம், நல்ல ஹெல்ப்பாக இருக்குங்க. நல்ல ஹெல்ப்பாக இருக்குங்க அப்போ உள்ள பிள்ளைகள்லாம். இப்போ தான் அது படிக்க போகுது, எல்லாரும் படிக்க போயாச்சு. அப்படி போயிடுதுங்க.
இப்போ லோனும் தராங்க, ப்ளஸ் எல்லாம் ஃப்ரீயும் தராங்க, ஸ்காலர்ஷிப் தராங்க. ஏன் கேட்குறீங்க? காலேஜில் ஒரு அம்மா நறுக்கிறான்னா ம் சட்டி எடுத்தாந்து 2 காய் மட்டும் எடுத்துக்கிட்டு வருவாங்க, மிச்சம் எல்லாம் அதுக்கு கொண்டுகிட்டு வந்து அம்மாவோட உட்காந்து உரிச்சு கொடுத்து நறுக்குங்க. உரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அம்மா நறுக்குவாரு. வெங்காயம் எல்லாம் அவங்க உரிச்சு கூட நறுக்க மாட்டாங்க, உரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நறுக்குங்க. அப்படிதான் இப்போனா எல்லா வேலையும் நம்மளே பொறுப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. நறுக்கிறது மட்டும் எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? நறுக்கிறது எப்படிங்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். குட்டி குட்டியாக அரிக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். குட்டி குட்டியாக அரிக்கிறதுனா எது எது? இந்த கொத்தவரங்காயெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு தான் பச்சடிக்கு போடணும். நாளைக்கா? ஆமாம். கீரை அதெல்லாம் சைஸ் சின்னமாக இருந்தாலும் சுத்தம் பண்ணுறதுனாலே வாங்குறது இல்லை யாருமே. அதுக்கு எனர்ஜி எல்லாம் போயிடும் பொறுக்கே. கீரையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் மற்ற காய்கறிலாம் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை கிடக்கு, நீங்கள் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது. அது வேற சமைக்காம அது அன்னைக்கு பண்ணது கொஞ்சம் தான் பண்ணி கொஞ்சம் தான் பண்ணேன், மீதி அப்படியே எடுக்கு. அது நாளான்னைக்கு அது பண்ணுவோம். நாளான்னைக்கு பாவக்காய் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டு, பாவக்காய் சூப்பராக இருக்கும். பாவக்காய் இந்த கொடி பாவக்காய். இப்போ பாவக்காய் இது குடிக்கிறது இல்லையா மம்மி? இப்போ குடிக்கிறது இல்லை. இப்போ ஏற்கனவே மற்ற மிஸ்டேக்லாம் வந்தனால இது குடிச்சுட்டேன். அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸு, அது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்லை. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன், ப்ரெஷர் கூட இருக்குனால அதனால குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கணும், டெய்லியெல்லாம் குடிக்கக்கூடாது. எதுவுமே டெய்லி பண்ணக்கூடாது. நீச்சல் தண்ணி குடிக்கிறேன் காலையில், அது நல்லது உடம்புக்கு. இந்த நீச்சல் தண்ணி பாரு ஊற்றி வச்சுக்கேன். இந்த சாதம் இதே காலையில் சாப்பிட்டேன். நான் தோசை ஊற்றியே சாப்பிடல, நீச்சல் தண்ணியும் கஞ்சியும் துவையில தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையிலையா. அதை சாப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டு, அதுக்கப்புறம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போயிட்டேன். திருப்பியும் போயிட்டு ஏதோ வேலை வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடித்தேன். பீட்ரூட் ஜூஸ் போட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லெமன் ஜூஸ் நல்லா ஒரு செட்டி லெமன் நல்லா ஜீனியை போட்டு கலந்து குடித்தேன். வயிறு திருப்தியாக இருந்துச்சு. தண்ணியை நம்ம சின்ன பிள்ளைல சர்பத்தெல்லாம் போட்டு கொடுத்தாலாம். ஆமாம். சர்பத்தெல்லாம் வீட்டிலே போடலாம். அந்த எசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரும். ஆமாம். சாதம் இருக்கா? சாதம் கொஞ்சம் போதும். தோசை உனக்கு எவ்வளோ தோசை வேணும்? எனக்கு ஒரு 2 தோசை போதும். 2 தோசை போதுமா? வலிக்கணும் மம்மி. காலையில் நான் திருவின தேங்காய் எதுக்கு வச்சுக்கிட்டீங்க? திருவின தேங்காய் சட்னி, அப்புறம் வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. வாழைத்தண்டு பொரியல் போட்டேன். வாழைத்தண்டு நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல. நீ சாப்பிட்டியா கீழே விட்டுனியா? சாப்பிட்டுட்டேன். உனக்கெல்லாம் கறி மீன்னா மட்டும்தான் கீழே கொட்ட மாட்டேன், வேற எதா இருந்தாலும் கீழே கொட்டிடுவேன். அங்கே கொட்டுறதுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படியே சம்பளத்தோடு வச்சு கொண்டாடுவேன், அவ்வளோதான். என்ன வலிக்கணும் இந்த வாரம் ஏன் நான்வெஜ் எடுக்கல? நான்வெஜ் எடுக்கல, மூட் அவுட் ஆயிடுச்சு. எதுவுமே மூடு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மூடு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியும். 3 days லீவ் விட்டு டைம் பத்தல. ஆமாம். ஏமி கேஸாக போச்சு இந்த வாட்டி. இன்னும் 2 நாள் லீவ் விட்டுருந்தாயே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஆமாம், லீவே பத்தலைங்க. வழி நமக்கு லீவுனாலும் ஒர்க்கிங் டேஸ் எப்படி இருக்கு? எல்லாம் ஒன்று தான். ஒர்க்கிங் டேஸில் வெள்ளனா சமைச்சு போட்டு இப்போ நான் ரெஸ்ட் எடுப்பேன். லீவ் டேஸில் எனக்கு வேகாத வெயில் உனக்கு சமைச்சு கொட்ட வேண்டியதாக இருக்கு. என்ன நீ அந்த நேரம் தான் சமைக்கணும், முன்னாடி சமைக்க ஒத்துக்க மாட்டேன். அதனால தான் அந்தந்த நேரம் சமைச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை,
கொஞ்சம் இது லெமன் சாதம் கொஞ்சம் போட்டதற்கு நாளைக்கு இது காலையில் சாப்பிட்றதுக்கு வேண்டி நான் நீச்சல் தண்ணியோட கஞ்சி குடிக்கணும்ட்டு அதை வச்சுருக்கேன். தண்ணி மத்தியானமே ஊற்றி வச்சுட்டேன், நல்லாயிருக்கும். அதில் என்ன மாதிரி போட்டு கொடுப்பீங்க? மோரா? மோர் இல்லை, எங்கே மோர் இருக்குது, சும்மா உப்பு போட்டு குடிப்பேன். மோர் தான் பசும்பாலே கிடைக்கல, எங்கிட்ட மோர் வாங்குறது. மோர் இதே மோர் பாக்கெட் தான் வாங்கிருக்கீங்க? ஆமாம். விளக்குன்னு திரி போட்டுருவா. இந்த தக்காளியில் நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காய் விளக்கு திரி மாற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திரி மாற்றிடுறேன். எதை எடுத்தாலும் எதுலேயும் ஒன்று இருக்கும். ஹூ இஸ் அ டிஸ்டர்பன்ஸா? ஆமாம், டிஸ்டர்பன்ஸு நமக்கு சொல்லவா வேணும். நமக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தானாகவே வரும். வலிக்கணும். இன்னைக்கு பூவெல்லாம் எதுவும் இல்லையா? நீ பூ இருந்துச்சு, செம்பருத்தி பூ, நானும் பறித்து வைக்கல. மத்தியானம் காலையில் எனக்கு உடம்பு நல்லாவே இல்லை, போய் மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் தெம்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் படுத்ததே எனக்கு. சரி பா. இங்கே திரி மாத்துறாங்க கைஸ். தலை இந்த வெயில் இதுக்கு வந்தோம்னாவே வலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஃபுல்லாக வந்தாலேவா? தலை பின்னு ஒன்று தெரிக்கிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. போதும் இந்த எண்ணெய் இல்லை இல்லை. சரிவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ வியூவர்ஸே போக மாட்டேங்குது.